இதான் உங்களோட எக்ஸிஸ்டிங் சர்க்யூட் டயக்ராம் அண்ட் ப்ரொப்போஸ் சர்க்யூட் டயக்ராம். எக்ஸிஸ்டிங் சர்க்யூட் டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி சோர்ஸ் இருக்குது, இது வந்து டிசி சோர்ஸ். ப்ரொப்போஸில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் ப்ளஸ் ஒரு கன்வெர்ட்டர் இருக்குது. இதுதான் மெயின் மாடிஃபிகேஷன் ஆக்சுவலாக. அதாவது எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது கன்வென்ஷனல் மெத்தட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே ஒரு டிசி சோர்ஸ் யூஸ் பண்ணி அந்த டிசி சோர்ஸை 3 ஃபேஸாக மாற்றி கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டிசி சோர்ஸ் என்னவா இருக்கலாம்னா, மெயினாக பேட்டரியாக இருக்கலாம், இல்லைனா வந்து கெப்பாசிட்டர்ஸாக இருக்கலாம். ஓகேவா? இந்த டிசி சோர்ஸ்னால் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ ஒரு பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பேட்டரி யூஸ் பண்ண என்ன ஆகும்னா கம்மியாகும், வோல்டேஜ் லெவலானது கம்மியாகும். ஆனால் சோலார் பேனல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, சோலார் பேனல் சப்ளை வெயில் இருக்கும்போது நல்ல ஒரு சப்ளைன்ற ஒரு சோர்ஸை கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு. ஸோ சோலார் பேனல் வோல்டேஜ் அவ்வளோ சீக்கிரத்தில் கம்மியாகாது. ஆனால் பேட்டரியானது நீங்கள் யூஸ் பண்ண பேட்டரியானது டீஹைட்ரேட் ஆகும். இந்த பேட்டரியை திரும்பி ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து தேவை. இந்த இடத்துல அது வந்து தேவை கிடையாது. இதுக்கு அடுத்தது இந்த சோலார் இன்வெர்டர் யூஸ் பண்ணாலும் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதுலேயே நீங்கள் ஒரு பேட்டரி போட்டிங்கன்னா சோலார் ஆனது சப்ளை பண்ணும்போதே அந்த பேட்டரி ஆனது சார்ஜ் ஆயிடும். அப்போ சோலார் இல்லைன்னா அந்த சார்ஜ் ஆன பேட்டரி வழியாக சப்ளை பண்ண முடியும். சோலார் இல்லைன்னா சார்ஜ் பண்ண பேட்டரி மூலமாக சப்ளை பண்ண முடியும். ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது. இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்யூட் மாதிரி பண்ணணும். இன்னொரு ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து இதில் வந்து கிடையாது. ஏன்னா இதுவே பேட்டரி ப்ளஸ் பேட்டரி ஸ்டோரேஜ் பண்ணிச்சுன்னா இன்னும் ஒரு வோல்டேஜ் லெவலானது கம்மியாயிரும். ஸோ இதுக்கு இதான் அட்வான்டேஜ். சோலாருக்கு இது அட்வான்டேஜ், இல்லை இது டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது இந்த பிவி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இது வந்து ஒரு ஸ்மார்ட் இன்வெர்டர் ஆக்ட் பண்ணலாம். என்ன ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேட்டரி என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது வந்து தேவைப்படும் போது மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். நம்ம கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பேட்டரி ஆனது டக்குன்னு 0 ஆயிடும். ஆனால் சோலார் ஆனது ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ இந்த லைனில் ப்ராப்ளமே இல்லைன்னு எடுத்துக்கங்களேன். இந்த லைனில் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா நம்ம சோலார் இன்வெர்டர் அவுட்புட்டை இன்ஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுல்ல. அப்போ இந்த இன்வெர்டரை வேற பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை யூஸ் பண்ண முடியாது. இதை யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி ஆனது 0 ஆயிடும். அப்போ பேட்டரி ஆனது 0 ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது இன்ஜெக்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த பிவி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸும் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஜெக்ட் பண்ண வேண்டாத நேரத்தில் வேற ஒரு பர்பஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுதான் இதுக்குள்ள மெயின் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அப்போ பிவியை பொறுத்த மட்டும் நம்ம ஸ்மார்ட் இன்வெர்டர் ஆக்ட் பண்ண வைக்கலாம். பிவியை பொறுத்த மட்டும் ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது எக்ஸிஸ்டிங் மெத்தடில் டிசி சோர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணல, அது நம்மளுக்கு டீக்ரேட், அதாவது வோல்டேஜ் லெவலானது கம்மியாயிரும், காம்ப்ளெக்சிட்டி ஆயிரும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்மார்ட்டாக ஒர்க் ஆகும், இது ஸ்மார்ட்லெஸ்ஸாக ஒர்க் ஆகும். அவ்வளோதான்.